கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நாள்ல கூட இந்த மெடிடேஷன் பயிர்ல நம்ம எல்லாரும் ஒன்று கூட தேவன் தந்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கூட தேவன் என்னுடைய இருதயத்துல வைத்த வார்த்தை, அத குறித்து நம்ம இன்னும் ஒரு 2 டேஸோ 3 டேஸோ நம்ம ஆழமா மெடிடேட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம தேவனை குறித்து அறிகிற அறிவு. அந்த தேவனை எவ்வளவு நம்ம டீப்பரா அறிய அறிய நம்ம வாழ்க்கையில கிரேஸ் மல்டிப்ளை ஆகுது, பீஸ் மல்டிப்ளை ஆகுது. காட்லினஸ்க்கும் நம்முடைய லைஃபுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப இன்னும் டீப்பரா அவருடைய நாலேஜ், அவருடைய விஸ்டம், அவருடைய பவர், அவருடைய லவ், இது எல்லாமே எவ்வளவு பெரிது. நம்முடைய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது அவருடைய நாலேஜும் சரி, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு நம்ம அறிவுக்கு எட்டாததா இருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்கும் போது நிச்சயமா நம்ம எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பயங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அவிசுவாசங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அது எல்லாம் மாறி நம்ம வாழ்க்கையிலயும் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறத நம்ம நிச்சயமா இந்த நாட்கள்ல இன்னும் ஆழமா அறிய முடியும். அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு தேவனை குறித்து தானே ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய நாலேஜ், அவருடைய அறிவு. அவருடைய அறிவு எவ்வளவு பெரிய அறிவு. இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ சயின்டிஸ்ட பாக்குறோம், ரிசர்ச் பண்றவங்கள பார்க்கிறோம். சின்ன வயசுலயே சில பிள்ளைங்க ரொம்ப ஞானமா இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம். எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு ஞானம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஆச்சரியப்படுறோம். ஆனா எல்லாவற்றிற்கும் அந்த அறிவை கொடுத்தவர், அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஞான அறிவை கொடுத்தவர், அவருடைய அறிவு எப்படி இருக்கும், அவருடைய ஞானம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சில காரியங்கள் மூலம், வார்த்தைகள் மூலம் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதே நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களோ, பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியங்கள்ல இருந்து இன்றைக்கு ஒரு டோட்டலா ஒரு டெலிவரன்ஸை நீங்க பார்க்க முடியும். மனதுல தேவ சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 147 அதிகாரம் 5வது வசனம். அது டிபிடில நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 147:5. How great is our God! There's absolutely nothing his power cannot accomplish, and he has infinite understanding of everything. அல்ல சொல்லிருக்கு, நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர். அதாவது there's absolutely nothing, எதுவுமே கிடையாது. அவருடைய வல்லமையினால செய்ய முடியாதுங்கிற காரியம் எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கு நம்ம இருதயத்துல பயம் வருகிறதுக்கான காரியம், சூழ்நிலைகளை குறித்தோ எந்த வார்த்தைகளை குறித்தோ நமக்கு பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவருடைய பவரை குறிச்சு நம்ம என்ன செய்யறோம், சந்தேகப்படுறோம். வசனம் சொல்லுது, there's absolutely nothing his power cannot accomplish, and he has infinite understanding of everything. அவருக்கு எல்லாவற்றையும் குறித்ததான முடிவில்லாத ஒரு புரிந்து கொள்ளுதல், அறிவு அவருக்கு என்ன செய்தான், இருக்குதான். அப்போ இதுதான் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். இத சில காரியங்கள், சில உதாரணங்கள் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமா புரிய ஆரம்பிக்கும். ஏசாயா 40:28 நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கிறேன். ஏசாயா, அவருடைய அறிவு என்ன செய்ய முடியாதா, அளவிடப்பட முடியாதா. அந்த ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நம்ம ஒரு காரியத்துக்கு சொல்யூஷன் எப்படி நினைக்கிறோம்னா, இது இப்படிதான் வரணும், இதுக்கு தீர்வு இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு குறுகின வட்டத்துல நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய புத்தி அது ஆராய்ந்து முடியாத
ஒரு அளவில்லாத ஒரு அறிவாய் அவர் பெற்றிருக்கிறார். இப்ப இத சொல்லும் போதே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஆமான் மொர்தெகாய் தான் நம்ம பார்க்கிறோம். அங்க ஆமான் அவன் மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம். அவனுடைய இருதயத்தின் யோசனை என்னவா இருக்கு? மொர்தெகாய தூக்கு மரத்துல போடணும்னு சொல்லி அங்க தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ராத்திரியில அங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல. அப்போ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. நீ என்னுடைய பிள்ளைக்கு நீ தூக்கு மரத்தை ரெடி பண்ணனா உன் கையாலேயே என் பிள்ளைய கனப்படுத்த நான் செய்வேன்னு சொல்லி அவருடைய அந்த அறிவு அது நிச்சயமா மொர்தெகாய்க்கு தெரியாது அங்க ஒரு தூக்கு மரம் அங்க ஆமான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறத. ஆனா அவனை படைத்த தேவன் அதை அறிந்து அங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அதே இரவுல தூக்கம் வரல. அதே இரவுல மொர்தெகாயை குறிச்சு ராஜாவுக்கு சொல்லப்படுது. அதே இரவுல அங்க கனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. எந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணானோ அதே ஆமானால அங்க மொர்தெகாய் கனம் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். இது எங்கேயாவது சாத்தியமா அப்படின்னு சொன்னா இது நம் தேவனால் சாத்தியம். அப்போ இன்றைக்கு நம்ம இது பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிற காரியம். மறுபடியும் நான் அதை தான் சொல்றேன். மனிதர்கள் நமக்கு இன்றைக்கு எதிராளிகள் அல்ல. எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும், எல்லாரிடத்துலயும் அன்பு செலுத்தணும். ஆனா இது அந்த நாட்கள்ல தேவன் செய்த செயல். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீமை எதிரா இருக்கா? அந்த தீமையையே அவர் நன்மையாக மாற்றி அந்த தீமையின் நிமித்தமே உங்களுக்கு மேன்மையும் கனமும் மகிமையையும் உண்டாக்க செய்ய நம் தேவனால் கூடும் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க இருதயத்துல பயங்களுக்கு இடமே இல்லை. அடுத்ததா ஒரு வசனம், ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்ப வசனம் சொல்லுது தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இதனுடைய ஆழம் அது ரொம்ப ஆழமா இருக்குதாம். அதை யாராலையும் அந்த டீப்பருக்கு நம்ம போகவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இருக்குது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாது. அவர் ஒரு காரியத்தை நியாயம் தீர்த்தாருன்னா அந்த அந்த ஞானத்துக்கு முன்னாடி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்டா அந்த காரியத்தை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகளை நம்மளால ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அப்ப இந்த நியாய தீர்ப்பை குறிச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு சம்பவம் வேதத்துல இருந்து ஞாபகத்துக்கு வந்தது. சாலமோன் ஒரு காலத்துல அவன் எப்படி நியாயம் தீர்த்தான், அதாவது தேவனிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன். அங்க சாலமோனுக்கு முன்பாக அங்க ஒரு காரியம் வருது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக 2 ஸ்திரீகள் அந்த இடத்துல வர்றாங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அப்போ சொல்றாங்க, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டுல குடியிருக்கிறோம். இவ கூட வீட்டுல இருக்கிறப்போ நான் ஆண் பிள்ளைய பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3வது நாள்ல அந்த ஸ்திரீயும் பிள்ளை பெற்றா. நாங்க ஒருமித்திருந்தோம் அந்த வீட்டுல. எங்களை தவிர யாரும் இல்ல. ராத்திரி தூக்கத்துல அந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்து நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள். அப்போ மற்ற ஸ்திரீ சொல்றா, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடுறாங்க. அப்ப ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளைன்னு சொல்றா. அப்படி அல்ல,
செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி அங்க அந்த சாலமோன் ராஜாவுக்கு தேவன் கொடுத்த ஞானத்துல அவர் ஒரு நியாய தீர்ப்பை அங்க கொடுக்கிறார். அவ்வளவு அழகான ஒரு ஞானம் அங்க சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. பட்டயத்தை ராஜா கிட்ட கொண்டு வர்றாங்க. உயிரோடு இருக்கிற பிள்ளைய ரெண்டா பிளந்து பாதிய இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை பார்த்து சொல்ற, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளைய கொல்ல வேண்டாம், அது அவளுக்கே கொடுத்து விடும். மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்ப ராஜா அழகா அந்த தாய் கிட்ட அந்த பிள்ளைய கொடுத்து அங்க அந்த அந்த நியாய தீர்ப்பு அங்க செய்கிறத பார்க்கிறோம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். தேவனிடத்திலிருந்து ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ நியாயம் தீர்க்கிறதற்கு ஒரு ஞானம் இருக்குமானால் அந்த ஞானத்தை கொடுத்த தேவனுக்கு எவ்வளவு தூரம் நமக்காக நீதியான நியாய தீர்ப்பு செய்கிறதுல அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா போதும், உங்க இருதயத்துல இன்றைக்கு எழும்புகிற அந்த பயங்கள் நிச்சயம் விலகும். இது எப்படி நடக்கும், இது எப்படி என்னுடைய நியாயம் வெளிப்படுமா, நான் எத்தனையோ நன்மையானவைகளை செஞ்சா கூட என் பேர் இன்னும் விளங்கல, என்னை குறித்து தவறா பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நிச்சயமாய் நீதியால் நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவருடைய அறிவு ஞானம் அது ஆராயவே முடியாத அளவுக்கு ஆழமானது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அதை பார்க்கலாம், ஆனா சீக்கிரத்துல ஒரு காலம் மாறுது. ஆண்டவர் ஒரு நீதியான நியாய தீர்ப்பை உங்களுக்காக செய்கிறத நீங்க நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அப்போ இத குறிச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் அவருடைய நாலேஜை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அங்க யோவான் 4வது அதிகாரத்துல அவருடைய அறிவு நம்ம பார்க்கிறோம். அங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட அங்க இயேசு பேசுகிறத பார்க்கிறோம். அவளுக்காகவே அந்த சமாரிய பட்டணத்துக்கு அவளை சந்திக்கிறதையும் அங்க சமாரிய ஸ்திரீயை குறித்து அவர் எல்லாவற்றையும் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்போ இந்த தேவனுடைய அறிவு எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எது எப்படி அவர் நம்ம வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள், எதனால நம்ம அப்படி இருந்தோம். நீங்க அந்த சோசன்ல அந்த சீன், சமாரிட்டன் விமன் சீன் பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். அங்க ஜீசஸ் ஒன்னொன்னா சொல்லுவாரு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இப்படி, உன்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் இப்படி, நீ உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆரஞ்சு விற்கிறவனா இருந்தான், இப்ப கூட நீ மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த ஆரஞ்சு வாசனை வரும்போது நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற அப்படிங்கறதெல்லாம் எல்லாவற்றையும் அங்க எடுத்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவருடைய அறிவு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மை குறித்து அவருக்கு என்ன தெரியும், நம்ம போற பாதை அவருக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனா நம்மை குறித்ததான ஆழமான அறிவை அவர் கொண்டிருக்கிறார். அததான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 139 தாவீதுக்கு அந்த காரியம் அவர் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். தேவனுக்கு என்னை குறித்து எல்லாம் தெரியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னதாகவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அளவுக்கு இன்டிமேட்டா தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பாதையில இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம், என்ன வார்த்தை நம்மளை ஹர்ட் பண்ணுது,
எந்த சூழ்நிலை, எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குது, இது எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ இப்படி ஒரு நம்மை குறித்ததான ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார்னா, நமக்கு எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய இடத்துல நம்ம இல்லைங்கிறத நம்ம அறிந்து கொண்டால் போதும். இன்டிமேட்டா அங்க நாத்தான்வேல பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்ப சொல்றாரு, நீர் அப்போ அங்க விசுவாசம் வருது நாத்தான்வேலுக்குள்ள. அப்ப ஜீசஸ் மறுபடியும் சொல்றாரு, நான் நீ நான் இப்ப சொன்னதுனால நீ விசுவாசிக்க, நான் உன்னைய எங்க பார்த்துட்டேன், நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னைய பார்த்துட்டேன். அங்க நாத்தான்வேல் கூட அந்த இடத்துல ஜீசஸ் கிடையாது. ஆனா அவருடைய அறிவு எப்படி, அவன் எந்த மரத்துக்கு கீழே இருந்து அவன் எதை யோசித்து கொண்டிருந்தான்ங்கிறது வரைக்கும் அங்க இயேசு அறிந்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் போகிற பாதை அவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் இன்டிமேட்டா அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அப்பா, இந்த சூழ்நிலை நீங்க அறிந்திருக்கிறீங்க, இது எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு, இந்த காரியம் எனக்கு நான் இப்படி ஃபீல் பண்றேன், இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இந்த காரியத்தை நீங்க டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்டுக்குள்ள வர்றதுதான் நம்முடைய வேலையா இருக்குது. அடுத்ததா நம்ம பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22:34 அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம் தான். அங்க ஒவ்வொருத்தரா நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம்னு சொல்லி சீஷர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு அங்க பேதுரு சொல்றாரு. ஆனா அங்க ஜீசஸ் சொல்றாரு, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். என்னைய உனக்கு தெரியும், நீ என்னை அறிஞ்சிருக்கங்கிறத 3 தரம் என்னைய நீ மறுதலிப்ப. அப்போ இட் ஷோஸ் இஸ் ஃபோர் நாலேஜ். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம், எப்படி இருப்போம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவனுடைய அறிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதை குறித்தும் நம்ம அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இப்ப என்ன பாதையில போயிட்டு இருக்கிறோங்கிறது தெரியும். அங்க பேதுருவை குறிச்சு அவர் என்ன செய்யல, அவன் மறுதலிப்பான்னு தெரியும். ஆனா கூட அங்க அவனை நேசிச்சுட்டே தான் இருக்கிறாரு. அங்க உயிர் தெழுந்த பிறகு அங்க பேதுருவுக்கு போய் சொல்லுங்கள்னு ஸ்பெஷலா அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா என் பிள்ளை அங்க என்ன செய்யறான், அவனுடைய மனசாட்சி வேதனைப்பட்டுட்டு இருக்குது, நான் அவனை வெறுக்கல அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்பெஷலா பேதுருவுக்கு அங்க சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம் தேவனுடைய இருதயமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள ஒரு தேவன், அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள். நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு என்னைய யாரு பாக்குறா, இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்கு, இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில போறேனே, எந்த மனுஷரும் என்னைய கண்டு கொள்ளலையே, இப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாய் உங்க இருதயம் அவரை மாத்திரம் பற்றி இருக்குமானால், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்க்கும் போது, நம்ம கடந்த நாட்கள்ல நம்ம மெடிடேஷன் பிரேயர்ல நம்ம தியானித்த காரியம் அதுதான். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாதான், நியாயக்கேடு செய்கிறவர் மேல பொறாமை கொள்ளக்கூடாதான். அவருடைய ப்ராமிசஸ்லயே நம்ம எப்பவும் கண்ணோக்கமா இருக்கும்போது நம் நீதியை வெளிச்சத்தை போலவும் நம் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறாராம். இன்றைக்கு என்ன எரிச்சல் நமக்குள்ள இருக்குது, இதெல்லாம் நம்ம அவருடைய அறிவு, அவருடைய நியாய தீர்ப்பு நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னா, அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படிதலே மிகப்பெரிய விசுவாசம். என் தேவன் சொல்லி இருக்கிறாரு, நான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆபிரகாம, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அங்க ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிதல் தான் விசுவாசம்.
இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையில கிருபைக்கு கீழே வந்த பிறகு அந்த கீழ்ப்படிதெல்லாம் அது இல்லாமல் போயிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நீங்க என்கிட்ட அன்பு கூர்ந்தீங்க அப்படின்னா என் கட்டளைகளை நீங்க கை கொள்ளுவீங்கிறாரு. அப்போ நமக்கு யாரு மேலயும் எரிச்சல் தேவையில்லை. அடுத்த நாள் நம்ம மெடிடேஷன்ல நம்ம பார்த்த காரியம், எல்லாரையும் நம்ம பிளஸ் பண்ணணும். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அறிந்தாதான் நம்ம தீமைக்கு தீமை செய்ய மாட்டோம், உதாசனத்துக்கு உதாசனம் செய்ய மாட்டோம். அப்படி செய்கிறவங்களையும் நம்ம ஆசீர்வதிப்போம். ஏன்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த பிளெஸிங், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம நிச்சயமா மனதின் ஆழத்தில் இருந்து எல்லாரையும் நம்ம பிளஸ் பண்ணிட்டே இருப்போம். அது எப்ப வரும் அப்படின்னா அவரை குறித்து அறிகிற அறிவுலதான் வரும். இன்றைக்கு நம்ம தியானித்திருக்கிறோம், அவ்வளோ பெரிய ஒரு அறிவுள்ள ஒரு தேவன். அந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம எதை குறித்து கலங்கணும்? அப்பா நீங்க இருக்கிறீங்க, அவங்க தெரியாம செய்யறாங்க, நான் மனதார நான் அவங்கள பிளஸ் பண்றேன். இதை நீங்க சொல்லி பாருங்க, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க இருதயத்துல முதலாவது ஒரு தேவ சமாதானம் நிரப்போம். சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகள் எதிரா இருக்கலாம். ஆனா நீங்க பிளெஸிங்கை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா அங்க வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஃப்ரம் த ஹார்ட் நீங்க எல்லாரையும் பிளெஸ் பண்ணிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில அந்த பிளெஸிங்ஸ் பல மடங்கு பெருகுகிறத நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் உங்கள் பரலோக தேவனுக்கு எப்படி இருக்குங்க? புத்திரராய் இருக்கிறீர்கள், பூரண சர்க்குணராய் இருக்கிறீங்க. சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அப்போ நமக்கும் இன்னைக்கு மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இன்றைக்கு மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள், வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படி இருக்கிறார்கள். அப்ப நம்ம இன்றைக்கு வானத்துக்கு இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா, அவருடைய சாயல தரித்திருக்கிறோம்னா, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்ம ஹார்ட் எப்ப அந்த இடத்துக்கு வருதோ, நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில, சந்ததிகளுடைய வாழ்க்கையில அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் நம்ம நிச்சயமாய் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். அப்போ அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாத அறிவு, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லிதான் அவருக்கு ஒண்ணு தெரியணுங்கிறது கிடையாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, உங்களை நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே உங்களது தேவை இன்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்டிமேட்டா அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு எது எப்ப தேவை. அப்படி ஒரு தகப்பனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எதெல்லாம் குறிச்சு திங்க் பண்ணி கலங்கி தேவையில்லாம மன்னிக்க முடியாம கசப்புக்குள்ளேயும் வைராகியங்களுக்குள்ளேயும் பகைகளுக்குள்ளேயும் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அவருடைய அறிவை நம்ம அறிய 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 அவருடைய ஆழமான அந்த டெப்த் நாலேஜ இன்னைக்கு நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகள்ல எல்லாம் நீங்க பயந்து கொண்டிருந்தீங்களோ அந்த பயங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறார். அடுத்ததா அவருடைய ஞானத்தை குறித்து நம்ம பார்த்து, அடுத்த இதை நம்ம நாளைக்கு கூட நம்ம பார்க்கலாம். அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது? அங்க 1 கொரிந்தியர் 1:25 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. அவருடைய பைத்தியமே மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா. அடுத்ததா ஒரு வசனம், ஏசாயா 55, நமக்கு நல்லா தெரிந்த வசனம் தான். ஏசாயா 55:8-9.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய அவருடைய வழிகள், அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்மை விட உயர்வா இருக்குதான். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19-20 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. அப்போ இந்த உலகத்தையே தன்னுடைய ஞானத்தினால அவர் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறாராம். இப்படி உலகத்தையே அஸ்திபாரப்படுத்தின, தன்னுடைய ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம். அவருடைய ஞானத்தினால ஆழங்கள் பிரிந்து ஆகாயம் பனியை பெய்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஆகாயத்துல இருந்து பனி மழை எல்லாம் பெய்யுதுன்னா இது எல்லாம் அவருடைய ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட காரியங்களா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தானியேல் 2வது அதிகாரம் 20-21 அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் காலங்களையும் பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்ப அறிவாளிகளுக்கு அவர் அறிவை கொடுக்கிறவர். இப்போ இந்த தேவனுடைய ஞானத்தை குறிச்சு சில எக்ஸாம்பிள்ஸ நம்ம பார்க்க போகிறோம். அங்க நமக்கு நன்றாக தெரிந்த காரியம் யோசேப்பு அங்க சிறையில இருக்கிறான். ஆனா தேவனுடைய ஞானம் அங்க என்ன செய்து, பஞ்ச காலத்துல அந்த சிறையில் இருக்கிற யோசேப்பையும் அங்க வெளியே கொண்டு வருது. அவனுடைய தரிசனங்கள் நிறைவேற செய்கிறது. அது மாத்திரம் இல்லாம பஞ்ச காலத்துல அந்த தேசங்கள் பாதுகாக்கும்படியாய் அங்க தேவ ஞானம் யோசேப்புக்குள்ள செயல்பட்டு அங்க தேசங்கள் பாதுகாக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய ஞானம் அங்க சகோதரர்களை என்ன நினைச்சிட்டு போட்டாங்க, இவனை குழியில தூக்கி போட்டுட்டா இவன் நம்ம வாழ்க்கையில இனி கிராஸ் பண்ண மாட்டான். பொறாமையில அதை செய்யறாங்க. தீமைதான் செய்யறாங்க. ஆனா அந்த தீமையை தன்னுடைய ஞானத்தினாலே அதை நன்மையாய் முடிய பண்ணி யோசேப்புக்கு காட்டின தரிசனத்தையும் அங்க நிறைவேற்றுகிறார். அங்க தேசங்களை பாதுகாக்கும்படியாகவும் ஒரு பெரிய திட்டத்தை யோசேப்பின் மூலமா இங்க நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் யோசேப்பு சகோதரர்கிட்ட சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்னை வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு என்னை முன்னதாகவே அவர் இங்க அனுப்பிட்டாரு. இதுதான் தேவ ஞானம். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறீங்க? யோசேப்ப போலதான் நானும் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாமே இப்படி தீமைகளாலதான் நிரம்பி இருக்கு. எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அந்த தரிசனங்களுக்கு எதிராதான் என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஞானம் அளவிடப்பட முடியாது. உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், கிரியை செய்கிறேன் என்பதை சீக்கிரத்துல நீ அறிந்து கொள்ளுவாய். ஏன்னா அவரால எதையும் எப்படியும் செய்ய முடியும். There is absolutely nothing அவருடைய பவரால செய்ய முடியாத காரியங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 147:5 நம்ம பார்த்தோம். அடுத்ததா சிலுவையை பற்றிய உபதேசம். அது எப்படி இருக்கா? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. எல்லாரும் கிராஸ பத்தி சொன்னாலும் அதை ஏத்துக்கிட போறது இல்ல. அது பைத்தியமா இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் என்ன உண்மை? அவருடைய தழும்புகளால குணமானீங்கன்னு சொன்னா குணமாயிருவோமா?
அவர் சிலுவையில உங்களுக்கு தரித்திரத்தை முடிச்சிட்டாருன்னா நமக்கு ஆசீர்வாதம் வந்துருமா? இதெல்லாம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான். அவரை உண்மையாய் அவர் செய்து முடித்த செயலின் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்குதான்? தேவ பலனா இருக்குதான். அப்ப இன்றைக்கு அந்த தேவ பலனை நம்ம என்ன செய்யறோமா? சுதந்திரித்துக் கொள்றோமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு காரியம், இத பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்துல ஒரு காரியம் சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். அங்க தேவன் அங்க என்ன செய்யறாரு? சாலமோன் கிட்ட வந்து அங்க பேசுகிறார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அங்க கேக்குறாரு. அப்போ அங்க சாலமோன் ராஜா கேக்குறாரு, நீர் கொடுத்த இந்த ஜனத்தை நியாயம் தீர்க்கும்படி எனக்கு என்ன வேணும்? ஒரு ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விண்ணப்பத்தை அங்க யார் வைக்கிறா? சாலமோன் அங்க தேவனிடத்துல வைக்கிறத பார்க்கிறோம். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனத்தின் நடுவுல இருக்கிறேன். ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அப்போ அந்த ஞானமுள்ள இருதயம் தான் அங்க சாலமோன் கேட்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானம் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அப்ப இந்த காரியம் ஆண்டவருக்கு முன்னாடி உகந்த விண்ணப்பமா இருக்குது. அதனால அங்க தேவன் சொல்றாரு, நீ நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், இந்த 3ஐயும் நீ கேட்டிருக்கலாம். உனக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் வேணும். இது எல்லாமே என்னதுல இருக்கு? சுயமா இருக்கு. ஐஸ்வர்யம், உன் சத்துருக்களுடைய பிராணன், இது எல்லாமே செல்ஃபிஷ் மோட்டிவா இருக்கு. ஆனா சாலமோன் அது எதையும் கேட்கல. அவனுடைய மோட்டிவே என்ன இருக்கு? செல்ஃப்லெஸ் மோட்டிவ். என் ஜனங்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவருக்கு அந்த அந்த ஹார்ட் பிடிச்சிருக்குது. நீ உன்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ்காக நீ என்கிட்ட கேட்கல. இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி நீ ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்டபடியினால உன் வார்த்தைகளின்படி செய்தேன். அப்போ வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ நம்ம வார்த்தைகளை அவ்வளவு தூரம் தேவன் வேல்யூ பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் ஜெபத்துல எதையோ பேசிட்டு வர்றோம், ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையா அப்படி யோசிக்கிறோம். ஆனா நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் வேல்யூ பண்ணி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 1 யோவான் 5:14-15 தான் அதை தான் பார்க்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம இன்னைக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா, என் தேவன் என்னுடைய ரெக்வெஸ்ட் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார், செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறத தான் முதல்ல நமக்கு தெரியணும். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் ஒண்ணுதான் நமக்கு தெரியணும், நான் ஜெபிக்கிறேன், என் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். இத அறிஞ்சிருந்தா போதும், நம்ம அவர்கிட்ட கேட்ட எதனாலோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா. இததான் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்போ அங்க லாசருவினுடைய கல்லறைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையா இருக்கு. பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஜெபத்துக்கு பிறகு நமக்கு என்ன வராது? பயமே வராது. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை அளவிடப்பட முடியாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அந்த தேவன், அந்த அப்பா கிட்ட என்னுடைய எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். அப்பா கேட்டுட்டே இருக்கிறாரு, நிச்சயமா எனக்கு பதில் வருகிறது அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம அவர் செவி கொடுக்கிறாருங்கிறத அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம கேட்ட ஜெபங்களுக்கு பதில் வருகிறது, வந்து விட்டதுன்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் மார்க் 11 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்.
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் நாட்களையும் நான் நீடித்திருக்க பண்ணுவேன். என் கட்டளைகளை கை கொள்ளும் போது உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு அங்க ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். சரி, இப்படி ஞானத்தை அங்க சாலமோனுக்கு கொடுத்துட்டாரு. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அங்க 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். சாலமோனுக்கு தேவன் மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். உன் வார்த்தைகளின்படி செய்தேன் என்று சொன்னவர், அவன் கேட்ட எப்ப ரெக்வெஸ்ட் வைக்கிறானோ அப்பவே அவர் சொல்லிட்டார், உன் வார்த்தையின்படி நான் செஞ்சுட்டேன். சொன்ன மாதிரியே அங்க என்ன நடக்குது? மிகுதியான ஞானம், புத்தி, கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி, சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சுற்றிலும் இருந்த மற்ற எல்லா மனுஷரிலும் அவன் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பரம்பிற்று. அவனுடைய ஞானத்தை கேட்க அங்க தென் தேசத்து ஸ்திரீ, அங்க ஷேபா நாட்டு ராணி என்ன செய்யறா, அங்க வர்றத நம்ம பார்க்கிறோம். 3000 நீதிமொழிகளை சொன்னானா, அவனுடைய பாட்டுகள் 1005. அவன் எதை பத்தியெல்லாம் அவன் எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. கேதுரு லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் பாட்னி, அடுத்தது ஜுவாலஜி, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். இந்த ஞானம்லாம் எங்க இருந்து வந்தது? அவர் கொடுத்த ஞானம். ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுத்த ஞானத்துல இவ்வளோ செயல்பட முடியும்னா அந்த ஞானத்தை கொடுத்தவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில அவரால செயல்பட முடியாதுன்னு சொல்லி எந்த பகுதியும் நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாது. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களையும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்காக வந்தாங்க. அத்தனை ஜனங்கள் எல்லா பக்கத்துல பூமியில இருக்கிற சகல 4 திசையில இருந்தும் அவன் ஞானத்தை கேட்கறதுக்கு வராங்களாம். ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும் போது அவனுடைய ஞானம் இவ்வளவு பிரசித்தமா இருக்குதுன்னா, அவனை படைத்தவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். அதே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். அங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னவரு, அங்க ஐஸ்வர்யமும் அவனை தேடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். சாலமோனுடைய காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாகவே அங்க எண்ணப்படலையா, ஃபுல்லா கோல்டு. அவனுடைய அரண்மனையில இருந்த பாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாமே கோல்டா இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க 10வது அதிகாரம் 27வது 1 ராஜாக்கள் 10:27 பார்க்கிறோம். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். அப்ப வெள்ளிய கற்கள் எப்படி கல் குவியல் இருக்குமோ அத மாதிரி வெள்ளிய கற்கள் போல அதிகமாக்குறானா. கேதுரு மரங்களை காட்டத்தி மரங்களை போல அதிகமாக்குறானா. அதனாலதான் 1 நாளாகமம் 29:12 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். சரி, இது இவ்வளவு அங்க சாலமோனுக்கு அங்க தேவன் கொடுத்த ஞானத்துல கிடைக்குது. இன்னைக்கு எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே
நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரங்கள்ல எப்படி படிக்கிறோம், நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமா செய்வார். அது உண்மைதான். ஆனா இதுல உண்மையான ஆழ்ந்த அர்த்தம் இந்த வசனத்துல என்னன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அவருடைய கிரியை எங்க வேலை பார்க்குதுன்னா, நமக்குள்ள. அவருடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்கிறது. இப்ப சாலமோனுக்கு அங்க தேவன் ஞானத்தை கொடுத்தாருன்னா, அந்த வல்லமை அவனுக்குள்ள கிரியை செய்துதான் அந்த ஞானம் அங்க வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அதே ஞானத்தை சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ அந்த பெரியவர் இன்றைக்கு நமக்கு வசனம் சொல்லுது, தேவனாலே அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஞானமே எங்க இருக்கிறார்னா, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய ஞானத்துல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? டீல் பண்ண முடியும். அதுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, ஹியரிங் ஹார்ட், கேட்கிற இருதயம். உள்ளதான் அவர் இருக்கிறாரு. ஒரு சூழ்நிலை எதிரா இருக்கு, ஒரு வார்த்தை எதிரா உங்களுக்கு வருது, ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்துது, ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர முடியல, இல்ல பயம் வருது, அவிசுவாசம் வருது அப்படின்னா, அமைதலா உங்களுக்குள்ளே இருக்கிற அவருடைய சத்தத்தை கேட்கிற இருதயம்தான் ஞானம் உள்ள இருதயம். இப்படி இருக்குதா? இந்த சூழ்நிலை இருக்குதா? மகளே, நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், இத நீ என்கிட்ட கொடுத்துருன்னு அப்பாவினுடைய சத்தம் உங்களுக்கு எப்ப கேக்குதோ அதுதான் ஞானம் உள்ள இருதயம். அந்த ஹார்ட் தான் விஸ்டம் நிறைஞ்ச ஒரு ஹார்ட்டா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த அவரே, அதாவது இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவரே இன்றைக்கு நம்ம கூட ஒன்றாய் வாசம் பண்ணுகிறாருன்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஞானத்துல செயல்பட முடியும்? இன்னைக்கு எதை குறிச்செல்லாமோ பயந்துட்டு கவலைப்பட்டுட்டு, இது இப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா. ஏன்னா என்ன தெரியலன்னா, அவரை குறித்ததான ஆழ்ந்த அறிவு நமக்கு இல்லாததுனாலதான் அங்க சமாதானம் இல்ல, அங்க ரெஸ்ட்லெஸ்னஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்ப ஒரு மனுஷனுக்கு அவரை குறிச்ச அறிவு பூரணமா ஒவ்வொரு நாளும் அவன் அவர் அறிகிற அறிவுல விருத்தி அடையும் போது, அதனாலதான் பவுல் ஜெபிக்கிற ஜெபங்கள்ல நிறைய நேரங்கள்ல பார்க்கிறோம், தேவனே உங்களை அறிகிற அறிவுல நாங்க விருத்தி அடையணும், உங்களை அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீங்க தாங்க. ஏன்னா பவுலுக்கு அது நல்லா தெரியும், அவர் அறிகிற அறிவுலதான் என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. பவுல் அப்படி அறிந்து வைத்திருந்தபடியினாலதான் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படல. ஏன்னா எனக்குள் வாழ்கிறவர் யார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சிறைச்சாலையில போட்டால் அங்க துதிக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவர் யார் என்பதை அவர் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தார். இந்த நோயிங்ல தான் நம்ம வளரணும். இன்றைக்கு ஆவியானவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நோயிங்ல நம்ம வளர 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 நம்ம வாழ்க்கை அற்புதமாய் மாற ஆரம்பிக்கும். நமக்கு பயமே வராது. என் அப்பா என் கூட இருக்கிறார், என் அப்பா எவ்வளவு பெரியவர், என் அப்பாவினுடைய ஞானம் எவ்வளவு பெருசு. இன்றைக்கு திருத்துவ தேவன் ஞானம் நிறைந்தவர்கள் என்னோடு கூட வாசம் பண்றாங்க. என் சூழ்நிலையை அவங்க நன்காக அறிந்து வைத்திருக்கிறாங்க. என்ன குறித்ததான டீப் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. நான் எந்த பாதையில போறேன், எதை குறிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், கலங்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த நாலேஜ்ல நம்ம டீப்பா நம்ம உள்ள வர 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 டோட்டலா ஃபியர்ங்கிறது நம்ம லைஃப்ல இல்லாமலே போயிரும். தேவன் அந்த இடத்துக்கு தான் நாமும் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த இடத்துக்கு வரும்போதுதான் நம்ம தேவ புத்திரர்களாய் வெளிப்பட முடியும். அவருடைய பவரை குறிச்சு நம்ம நாளைக்கு தியானிப்போம். இட் இஸ் ஃபார் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். அது இன்னும் நான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த காரியம் தான் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. நோயிங் ஹிம், அவருடைய பவர் என்ன, அவருடைய நாலேஜ் என்ன, அவருடைய விஸ்டம் என்ன, அவருடைய லவ் என்ன, இத தெரிய 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 தெரியதான் இன்டிமசிக்குள்ளேயே நம்ம வர முடியும். அவரை அறிவதே நித்திய ஜீவன்.
அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும். இந்த பூமியிலேயே அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும்னா, இன்னும் டீப்பரா நம்ம போக போக, நம்ம இப்ப வரைக்கும் அந்த ஃபிளஷ்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 5 சென்சஸ் சொல்ற அந்த எர்த்ல ரெல்ம்லயே நம்ம இருக்கிறதுனாலதான், நம்ம இன்னும் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியல? வர முடியல. அந்த ஆழமான அந்த இன்டிமசில அவரை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வர முடியாததுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ளேயே நம்ம இன்னும் மாட்டிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் நம்ம வரல. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும்னு சொல்லி, இன்றைக்கு நம்ம இந்த செகண்ட் ஆடம்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இன்னும் கிறிஸ்துவுக்குள் வேர்பற்றினவர்களாய் நம்ம மாறணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. நம்ம ஒண்ணு சொல்லணும், ஆண்டவரே, நீர் என்னை பற்றி எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை நீர் ஆழமாய் நேசிக்கிறீர். உங்க அறிவு, உங்க ஞானம், அது அளவிடப்பட முடியாதவைகள். அதுக்கு அதுக்கு எல்லையே இல்ல. உங்க ஞானத்தை, உங்க அறிவை, உங்களுடைய இன்ஃபைனைட் பவர், முடிவில்லாத உங்களுடைய வல்லமை, உங்களுடைய நித்திய அன்பை நான் விசுவாசிக்கிறேன். இத மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. உங்க சூழ்நிலைகளை குறிச்சு நீங்க பயப்பட தேவையே இல்லை. காரணம், அறிவும் ஆற்றலும் வல்லமையும் ஞானமும் அன்பும் நிறைந்த தகப்பன் நம்ம கூட ஒன்றாய் கலந்திருக்கிறார். அவர் இருக்கிறார்ல, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம வேலை அவரை பார்த்து, அவரை துதித்து, அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறதா நமக்கு வேலை. நம்ம ஹார்ட்டை ரெஸ்டுக்குள்ள வைத்துக் கொள்றதுதான் நம்ம வேலை. இப்ப தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம கூட நிச்சயமா இடைப்பட்டு இருக்கிறார். இன்னும் நாளைக்கு டீப்பரா நம்ம பார்ப்போம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி உங்க ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அவர் வார்த்தைகளின்படி செய்கிற தேவன். இன்னைக்கு எதெல்லாம் உங்க விண்ணப்பமா இருக்குதோ அதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? நமக்காக செய்து முடிக்கிறார். தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தைரியமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு, ஆனா எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் ஞானம் நிறைந்தவர், அவர் அறிவு நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் அன்பு நிறைந்தவர். இதை நீங்க சொல்லி பாருங்க. சூழ்நிலைகள் தானாக மாற ஆரம்பிக்கிறத நீங்க நிச்சயமாய் பார்க்க முடியும். இதை மறுபடியும் ஒரு முறை கூட நம்ம அப்லோட் பண்ண பிறகு நீங்க எல்லாருமே நீங்க கேளுங்க. ஏன்னா அவர் அறிகிற அறிவுலதான் நமக்கு சமாதானமே பெருகும். எப்பவும் அந்த ஜாயில நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, அவர் அறிகிற அறிவு. தேவன் இந்த நாட்கள்ல அவருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அறிவு அது ஆராய்ந்து முடியாதுப்பா. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க அப்பா, எங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்கப்பா. அன்றைக்கு மொர்தெகாய்க்கு தெரியாது ஆமான் ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணியிருப்பான்னு. ஆனா தேவன் அதை கண்டார். அன்றைக்கு பிலேயாம் அங்க சபிக்க போகும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களை சபிக்கிறதுக்கு இப்படி ஒருத்தர் எழும்பி வர்றான்னு தெரியாது. ஆனால் தேவன் அதை கண்டார். இதுதான் அவருடைய அறிவு. அவருடைய பிள்ளைகளை ஒரு நொடி பொழுது கூட யாரும் சபிக்க கூட அவர் விட மாட்டார். யாரும் உங்களுக்கு எதிராக கெடுதல் செய்ய முடியாது. இதுதான் தேவனுடைய இருதயம். நீங்க உண்மையா அவரை விசுவாசிப்பீங்கன்னா, உண்மையா நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எதிராக என்ன பேசுனான்னு, என்ன சொன்னான்னு, யார் என்ன திட்டம் தீட்டுனா என்ன, அது உங்களுக்கு எதிராக பலிக்க போறதே இல்லையே. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுதுன்னா, இன்னும் அவரை குறித்ததான டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்பா இருக்கிறார். யோசித்து பாருங்க.
அத்தனை பெரிய அவங்க அந்த பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அங்க பாலாக் பிலேயாம கூலி பொருத்தி கூட்டி கொண்டு வர்றான். அந்த ஆண்டவர் ஒரு நொடி பொழுது கூட அவன் சபிக்க அங்க இடம் கொடுக்கல. மாறா சபிக்க வந்தவனே ஆசீர்வதிக்கிறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதுதான் நம் தகப்பனுடைய இருதயம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா தான் அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதை ஃபீல் பண்ணுங்க. நீங்க என்ன என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? ஐயோ, இது என்னைக்கு நடக்கும்? இன்னும் ஏன் தாமதம்? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். என்னால என்ன சகலத்தையும் நான் செய்ய வல்லவர். நான் செய்ய நினைத்தது ஒரு கால தடைப்படாது. உன் வாழ்க்கையில நான் செய்ய நினைச்சது ஒரு கால தடைப்படாது. இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு அந்த தகப்பனை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அறியாததுனாலதான் நம்ம பயங்கள்ல இருக்கிறோம். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை அவர் பார்த்திருக்கிறார். சாலமோனுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, உன் வார்த்தையின்படி செய்தேன். அவ்வளவுதான். அவனுக்கு கிடைச்ச பேரு, புகழு, ஐஸ்வர்யம், கனம், மகிமை, இதெல்லாம் அத்தனை அதிகாரத்துல பார்த்துட்டோம். அவர் எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தகப்பன். அததான் இன்றைக்கு உங்க கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மகளே, நீ என்ன நீ ப்ரேயர் ரெக்வெஸ்டா நீ என்கிட்ட வச்சாலும் அதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் உனக்கு பதில் கொடுப்பேன். நான் உனக்கு பதில் செய்வேன். ஓ வார்த்தையின்படி நான் செய்தேன். இதுதான் ஆண்டவருடைய பதிலா இருக்குது. அவர் செய்வேன்னு சொல்லல. எப்போ நீங்க ஒரு ஜெப விண்ணப்பத்தை வச்சிட்டீங்களோ அன்றைக்கு அவர் அதை செய்து முடித்து விட்டார். விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. என் அப்பா எனக்கு செவி கொடுத்துட்டார், எனக்கு பதில் கொடுத்து விட்டார், நான் அதை பார்க்கிறேன். இன்றைக்கு அவருடைய ஞானம் நமக்குள்ள இருக்குது. அவரே நமக்கு ஞானமா இருக்கிறாரா? அந்த ஞானத்திலிருந்து நம்ம செயல்படணும்னா முதலாவது நம்ம அவரை ஆழமா அறியணும். இரண்டாவது அவருடைய சத்தத்தை கேட்கிற இருதயம் நம்ம இருதயம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணிட்டேதான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இது இப்படிதான், இந்த இடத்துல நீ இப்படி திங்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு கூட இருக்கிறாருங்கிறத நீ பாரு, உனக்கு அப்பாவா உன் கூடவே இருக்கிறாரு, உன் அப்பா உன்னை கைவிட மாட்டாரு. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாய் நமக்குள்ள துணிச்சுட்டே இருக்குது. ஆனா இந்த சத்தத்தை கேட்காம அந்த 5 சென்சஸ்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அதை எல்லாவற்றையும் நம்மளை களைந்து போட சொல்லுகிறார். பழைய மனுஷனை களைந்து போடுன்னு சொல்றார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வந்தது. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க என்னை இப்படி பார்த்தாங்க, இவங்க என்னை தப்பா நினைச்சிட்டாங்க. இது எல்லாமே முதல் ஆதாமுக்குரியது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். நீங்க அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. இதுதான் அவருடைய சத்தமா இருக்குது. அவருடைய ஹார்ட்டுக்கு ஏற்பதான் நம்ம ஹார்ட் என்ன செய்யணும்? அலைன் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறிச்சு, யார குறிச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணின உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இதுதான் தேவனுடைய சத்தம். அவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க அத்தனை அதிகாரத்துல அந்த சாலமோனை குறிச்சு எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வார்த்தைக்கு அவ்வளவு அவர் வேல்யூ பண்றாராம்.
நம்ம என்னவோ நம்மள சாதாரணமா நினைச்சிட்டு பேசிட்டே இருக்கிறோம். அவர் லிட்ரலா இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் நம்மள பார்க்கிறார். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வேல்யூ பண்றாரு. இந்த உலகத்துல வேணா நம்ம வார்த்தையை யாரும் வேல்யூ பண்ணாம இருக்கலாம். வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்மள ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். எல்லாத்தையும் இன்றைக்கு அவர்கிட்ட கொடுத்திருங்க. அவருடைய ஞானம் அளவிட முடியாது. அவருடைய புத்தி அளவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இடத்துல இன்றைக்கு உங்க கவலைகள் எல்லாத்தையும் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இந்த நேரத்துல உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும், உங்க மனதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அந்த காரியங்களை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அப்பாவினுடைய ஞானம் அதுல செயல்படும். அப்பாவுடைய ஞானம் அந்த காரியங்கள்ல விளங்குகிறத நீங்க பார்ப்பீங்க. பெரிய விடுதலைகளை நீங்க இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் அங்கே செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இதுதான் விசுவாசம். நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பாட்ட கொடுத்துட்டோம்னா அப்பா அதை நிச்சயமாய் நமக்காய் செய்து முடிப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி ஒரு சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானம் உலகமெல்லாம் பேர் புகழ் பெறும்னா, அவன் கேட்ட விண்ணப்பத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கும்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு பிள்ளைகளாக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு வேல்யூ நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக ரத்தத்தையே கொடுத்திருக்கிறாருன்னா, நம்ம கேட்ட விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க முடியாதா? அவருக்கு அந்த வல்லமை இல்லையா? ஏன் கவலை வருது? அவருக்கு வல்லமை இல்லைன்னு நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு கவலை வருது. என் தேவன் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க உங்க இருதயத்துல, என் தேவன் என் காரியங்கள்ல செயல்பட்டு எனக்காக எதையும் செய்து முடிக்கும் வல்லமை உள்ளவர் தான் என் தேவன். இத சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட்ல வந்துருங்க. அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறத நீங்க நிச்சயமாய் பார்க்க முடியும். உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா, உங்க ஞானத்தை நாங்க ஆராய்ந்து அப்பா நாங்க தியானித்து பார்த்தோம்ப்பா. உங்க அறிவை நாங்க தியானித்தோம். எவ்வளவு பெரிய இன்டிமேட்டா எங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களேப்பா. இன்னைக்கு சமாரிய ஸ்திரிய குறிச்சு, பேதுரு என்ன பேசுவாங்கிறத குறிச்சு அறிந்திருக்கிற ஒரு தேவன் அப்பா. உங்க ஞானம் அளவிடப்பட முடியாத ஒரு ஞானம்ப்பா. எங்களுக்காக கிரியை செய்யும்படி உங்களுடைய ஞானம் வெளிப்படுகிறத நாங்க எங்க வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஞானம், அறிவு, அவங்க என்னென்ன ஜெபங்களுக்கு ஆண்டவரே விண்ணப்பங்கள் பதில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அதுல உங்க ஞானம், அறிவு, வல்லமை எல்லாம் செயல்பட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன் தகப்பனே. எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து விட்டீரப்பா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவருடைய பிரேயர் ரெக்வெஸ்டுக்கும் நீங்க பதில் கொடுத்துட்டீங்கப்பா. எல்லாரும் சாட்சியாய் நிற்க போறாங்கப்பா. இதற்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இங்க வந்த ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளையாய் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் இன்னும் ஆழமாய் உம்மை அறிந்து கொள்ள தகப்பன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறிகிற அறிவுல விருத்தி அடையணும்ப்பா. நீங்க உதவி செய்ய உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் அப்பா ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இனி ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில அப்பா உமக்காக வாழ கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? Praise the Lord, Jansi sister. பிரைஸ் லார்ட்க்கா. இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கான ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். இட்ஸ் such a wonderful message spoken to me through you. The Lord spoke. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இந்த மெசேஜ் எனக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் glory be to God. Praise the Lord, sister. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? இதை மறுபடியும் கூட நீங்க திருப்பி கேளுங்க. நான் நாளைக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஏன்னா அவரை அறிகிற அறிவுல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபங்கள்ல அதிகமா நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் இதுக்குதான். ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை ஆழமா அறியணும், இன்னும் உங்க அன்பை நான் ஆழமா அறியணும். இந்த ஜெபத்தை நம்ம டீப்பரா நம்ம உள்ள போக 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 அந்த ஜாயிலேயே நம்மளால எப்போ இருக்க முடியும். நம்ம பிசிக்கல் சென்சஸ் நம்ம டோட்டலா அதை ஓவர் கம் பண்ணிடலாம். அந்த கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தருவாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.